வழிகாட்டிட்டு அங்கேருந்து வராராம் சுக்ரீவன். அப்படி வர இந்த தேர்ல இன்னைக்கு ஸ்பெஷல் டே. சுமந்திரன் எல்லாம் தேரோட்டி கிடையாது, பரதன் புடிச்சிட்டார். ஜக்ராஹ பரதோ ரஷ்மீன சத்ருக்னா சத்ரம் மாதலே. அப்படி பரதன் அந்த தேரை புடிச்சிட்டார். தேரை பரதன் ஓட்டிட்டு வர பின்னாடி ராமரும் சீதையும் உட்கார்ந்து இருக்கா. பின்னாடி சத்ருக்னன் கொடை பிடிக்க, ஒரு பக்கம் லக்ஷ்மணன், ஒரு பக்கம் விபீஷணன் சாமரங்களை வீச அங்கேந்து வந்து ராஜசபையில இறங்குறான். இறங்கி 2 பேரும் தாமர மாலை சாத்திண்டு அங்கேந்து உள்ள வந்தா மதம் புடிச்ச யானைய போல் மத்த கதியில அங்கேந்து ராமரும் ஹம்சகாமினியா சீதையும் அங்கேந்து 2 பேரும் வரா. கண்கொள்ளா காட்சி. அங்கேந்து நடந்து வந்து ராமருடைய சிம்ஹாசனம் அதுல எழுந்தருள வசிஷ்டர் முதலிய அத்தனை புரோகிதர்களுமா ஆரம்பிச்சு பட்டாபிஷேகம் நடத்தலாம். ததசப்ரேதோ விருத்தஹ வசிஷ்டோ பிராமணை சஹ ராமம் ரத்னமயே பீடே சஹசீதம் யனஷயத். ராமரை உட்காத்தி வச்சு அவ்வளோ ஜனம் எடுத்துன்னு வந்திருக்காள். ஒவ்வொரு கட்டமா எடுத்து ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்றாளாம். வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிருத காஷ்யபஹ காத்யாயனஹ சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா. 8 ரித்விக்குகள் ஒவ்வொருத்தரா கொண்டு வந்து அபிஷேகம் பண்ண. 8 மந்திரிகள் அங்கேருந்து வந்து அபிஷேகம் பண்ண. அங்க மிலிட்ரிலாம் நின்று இருக்கா, அவள்லாம் வந்து அபிஷேகம் பண்ண. 8 கன்னிகைகள் அங்கேருந்து வந்து அபிஷேகம் பண்ண. அத்தனையும் ராமர் மேல வந்து அத்தனை பேருக்கும் கண்கொள்ளா காட்சி ராமர். இப்படி ராஜசபையில ராஜ சிம்மாசனத்துல எழுந்தருளி இருக்கார். எழுந்தருளி இருந்தா இனி ராமராஜ்யம் நடக்க போறது. ஜாம் 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 ஜாம்னு நடக்க போகுது. ராமராஜ்யம் எப்படி நடக்கிறது என்று வால்மீகி வர்ணிக்கிறார். ராமராஜ்யத்தை வர்ணிக்கிறார். அப்படி இருந்ததா ராமராஜ்யம் என்று ஆரம்பிச்சு வர்ணிக்கிறார். அந்த ராமராஜ்யத்துல யாரும் வருந்தவில்லை, விதவைகள்லாம் வருந்தவில்லை, விலங்குகளுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை. ந பர்யதேவன்னு விதமாக நச்சவ்யாள கிருதம் பயம் ந வியாதிஜம் பயம் வாபி ராமே ராஜ்யம் பிரசாசதி. வியாதியால அச்சம் இல்லை. இப்படி ராமனுடைய பட்டாபிஷேகம் நடந்தது. இவ்வாறு ராமராஜ்யம் நடந்தது. அப்படி ஒருத்தருக்கொருத்தர் ஹிம்சிக்கவில்லை. ஒருத்தருக்கொருத்தர் எல்லாரும் ஒத்துமையாவே இருக்காளாம். எல்லா சமயத்திலும் புஷ்பங்கள்லாம் புஷ்பிச்சிருக்கு. எல்லா சமயத்திலும் எல்லாம் நிம்மதியா இருக்கு. எல்லாரும் நிம்மதியா இருக்கா. சர்வம் முதிதமே வாசீத் சர்வோ தர்ம பரோ பவது ராமம் மேவாணு பஷ்யந்தஹ நாப்யஹிம்சன் பரஸ்பரம் நித்ய புஷ்பாஹ நித்ய ஃபலாஹ தரமஹ ஸ்கந்த விஸ்ருதஹ காளே வர்ஷீ ஜபர்ஜன்யஹ சுகஸ்பர்ஷஸ்ச மாருதஹ. எல்லாரும் சந்தோஷமாவே இருந்தா, எல்லாரும் தர்மத்துல ஈடுபாடோட இருந்தா, எல்லாரும் ராஜ்யத்துல இருந்த ராஜாவான யதா ராஜா ததா பிரஜாஹான்னு சொல்லும்படி ராமராஜ்யத்துல கேட்கவும் வேணுமா. ராமர் எந்த தர்மத்துல ஈடுபாடோட இருந்தாரோ அதே தர்மத்துல அத்தனை பேரும் ஈடுபாடோட இருந்தா, ஒவ்வொரு அம்மாவும் கௌசல்ய போலையும் சுமித்ர போலையும் கைகேயி போலையும் இருந்தா, அவாவாளுடைய பிள்ளைகளை ராமர் மாறியும் லக்ஷ்மணன் மாறியும் பரதன் மாறியும் சத்ருக்ன போலையும் வளர்த்துண்டு வந்தா. அப்படி அப்படி அவாவா நிம்மதியா இருக்கக்கூடிய ராஜ்யம். ராமோ ராமோ ராமேதி பிரஜாநாமபவன் கதாஹ ராமபூதம் ஜகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. அத்தனை பேரும் ராமர் 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 தவிர வேற யாருமே கிடையாதா. ராமர் தான் ராமர் தான் ராமர் தான். ராமர் ஆசிரியக்கும் தர்மம் தான் ராமர் தான். அப்படி அத்தனை பேரும் அந்த தர்மத்திலேயே ஈடுபாடோட அந்த ராமரையே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அந்த ராஜ்யத்துல நிம்மதியா வாழக்கூடிய ஜனங்கள். அப்படி ராமராஜ்யம் ஜெய 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 ஜெயன்னு நடக்கிறது எல்லாம் சொல்லி மேல ராமாயணத்துக்காக பலன் சொல்றார். ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் சௌப்ராத்ருகம் புத்திகரம் சுகம் ச ஸ்ரோதவ்யம் ஏதத் நியமேன சத்பிஹி ஆக்யானம் மோஜஸ்கரம் விருத்திகாமி.